ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். விஜய் டிவி பிரபலம் நாஞ்சில் விஜயன் மரியா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கு. ரொம்பவே கிராண்டாக நிறைய பேர் இன்வைட் பண்ணி இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து நடத்திருக்காங்க. எனக்கு உண்மையில் வந்து இவர் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் இல்லாமல் சிப்ளிங்ஸை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தனியால் நின்று வந்து பார்த்தீங்கன்னா கரை சேர்த்துருக்காரு. அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். விஜய் டிவியில் நிறைய ஷோஸ் அவர் பண்ணியிருந்தாலும் மேக்ஸிமம் அவர் வந்து ரொம்ப கலாய்ப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் எதையுமே அவர் பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். அவர் ஆனால் அவர் வச்சு செய்வாங்க. நிறைய ஷோஸ் நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அது எதையுமே பொருட்படுத்தாமல் எல்லாத்துக்குமே காரணம் இவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். ஸோ அது எல்லாமே அவர் வந்து ரொம்ப அப்படி ஈஸியாக ஃப்ரீயாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு இதில் இல்லாமல் அவருக்கு வந்து இந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி மூலமாக இவ்வளோ பெரிய சொத்தை சம்பாதிச்சிருக்காரு, இவ்வளோ பெரிய சொந்தங்களை சம்பாதிச்சிருக்காரு. எனக்கு ரொம்பவே பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வீடியோ பார்க்கும்போது நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோபோ சங்கர் அவங்க ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப க்ளோஸான ஃபேமிலிஸ். இவங்க மேரேஜே எடுத்து நடத்துறது அவங்க தான் நினைக்கிறேன். ஸோ நிறைய கூட நின்று பண்ணது. ஸோ இந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சீரெலாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ராஜ்கமல் அண்ணா வந்திருந்தாங்க. அப்புறம் டிஜிட்டல் செலிபிரிட்டிஸுமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த சுரேஷ்லாம் இருக்காங்க இல்லையா, பிளாக் ஸ்டார்னு சொல்லி அவங்களோட ஐடியுமே இருக்குமே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதான் ஒரு மாதிரி இருக்கும். பட் அவர் கொடுக்குற அப்டேட்ஸு, அவரோட கருத்துக்கெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லாயிருக்கும் அவரோட கருத்துக்கள் பார்க்குறதுக்கு. அவர் டான்ஸ் ஆடுறது மட்டும் தான் ஒரு விதமாக இருக்குமே தவிர, அதுவுமே அவர் சொல்லுவார் டான்ஸ் இந்த மாதிரி ஆனால் தான் எனக்கு வியூஸ் போகுது, நார்மலாக நல்ல கருத்து ஸ்டடீஸ் அப்டேட்லாம் கொடுத்தா பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவரே அந்த அப்டேட்ஸுமே கொடுப்பாரு. பட் அவருமே வந்து வந்திருந்தார். அவங்க அம்மா கூட வந்திருந்தார். எங்கே போனால் அவர் அம்மாவுக்கு கூட்டு போகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கும்போது நாஞ்சில் விஜயன் பார்த்தீங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசைலாம் வாங்குறதுலாம் போவாங்க. அந்த அவர் ஷேர் பண்ண வீடியோவில் அந்த வீடியோஸ் எல்லாமே இருந்துச்சு. நான் ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யுவராணி அக்கா, அப்புறம் இப்போ நம்ம மகாநதி ஸ்டைலில் வெண்ணிலா கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா, வைஷாலி, அவங்க பேரா போயிருந்தாங்க. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து வந்திருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனநிறைவாக, எனக்கு ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அது ஏமோ தெரியல, எனக்கு நாஞ்சில் விஜயன் அப்படிலேருந்து அது ஒரு மாதிரி பிடிக்கும். ஏன்னா அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலிக்காக நம்ம வந்து நிறைய சீரியல் படத்துலலாம் பார்த்துருப்போம். ரியல் லைஃப்பில் எத்தனையோ பேர் இருப்பாங்க. பட் கண் கூட பார்த்த ஒரு பர்சன் இவர். அதுவும் இந்த மிஸ்டர் சின்ன தினையில் அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்துட்டு அவர் அழுவார். ஒரு சின்ன குழந்தை மாதிரி அப்படியே அழுவார். அது அந்த 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 ஒரு சீன் வந்து எனக்கு இன்னுமே அந்த கண்ணுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவங்க அம்மாவே பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க. ஸோ இது எல்லாருக்குமே சொல்ல மாட்டோம். பட் எனக்கு பர்சனலாகவே அது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அவருக்கு அவரோட அம்மாவை அவருக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ மிஸ் பண்ணுறாருங்கிறது நமக்கு தெரியும். அந்த மியூசிக் லைம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். எந்த குழந்தையாக இருந்தாலும் ஹாப்பி தான். பட் இருந்தாலும் அந்த அம்மாவாக இருந்தால் இன்னும் அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் எனிவேஸ் இந்த ஒரு அழகான ப்ரெக்னன்சியை ஹாப்பியாக சேஃபாக என்ஜாய் பண்ணணும். ஸோ இவருக்கு நம்ம சேர்ந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லலாம். உங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண நினைக்கலாம், மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேசணும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.